நீங்கள் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல பெரிய மிக மிக தாக்கி பேசுனீங்க. தாக்கி சரி பேசி முடி கேள்வி அதனால் பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்து கரூர் பிரச்சனையில் விஜய் அவருக்கு அரசியல் இது பத்தாது அப்படின்ட்டீங்க. பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சிக்கால அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்கள் இருவரும் செய்வீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. இது இரண்டு பேருமே நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள். தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன். இதுல ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது, எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா, பொதுவா திமுகவை நீங்க எதிர்த்தீங்க, திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது, பிஜேபி ஆளு RSS கைக்கூலி. இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி. RSS பிஜேபி எதிர்த்தா கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி. ரொம்ப நாளா என்னளவுக்கு கூலி வாங்கினாங்க இந்த நாட்டில் யாரும் ஆறு கூலி அவர் கூலிங்கிற மாதிரி. இது இஸ்லாமிய கைக்கூலி, இது கிறிஸ்தவ கைக்கூலி. இந்த இதுல இப்போ அதிமுகவை எடுத்தீங்கன்னா அது திமுக டீம். இப்போதைக்கு நீங்க இப்ப தம்பி விஜயை நம்ம எதிர்க்கிறதுங்கிறது வேற. எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி, திமுக, காங்கிரஸ் எல்லாம் நாங்க எதிர்த்தோம். தம்பி எதிர்க்கல, கேள்விகளை எழுப்போம், அதுக்கே விமர்சனம்னு சொல்றாங்க. இப்ப அவரை எதிர்த்தா இப்ப திமுக பீட்டின்னு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க. அப்படி சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை, யாராவது அதை வாங்கி கொடுங்கிறத நல்லது. ஐயா கேட்டு, பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்ப்பு. யாருக்கு லாபம் எதிர்ப்பு? நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக, திமுகவுக்கு சார்பாக, பிஜேபிக்கு சார்பாக, இவருக்கு சார்பாக, எவருக்கும் சார்பாக வரல. நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக, இந்த மண்ணுக்கு சார்பாக, எங்கள் மொழி, எங்கள் இடத்துக்கு சார்பாக வந்தவர்கள். அதனால இந்த சார்பு அரசியல், இந்த பதவி, பணம், இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை. எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் நீங்கள் பிரபாகரன், நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள், நாடடைந்து தருகிறோம், அதிபராக இருந்து ஆடுங்கள், 36 லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்கள் அதை வைத்துக் கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், திரிகோணமலை அந்த தளத்தை நீங்கள் எனக்கு 25 ஏக்கரை 30 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள், அதை ஒப்பந்தமா கொடுங்கள். அவர்கள் போய்விட்டார்கள். இதே தேவையை, இதே டிமாண்ட், இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது. அப்ப சீனா வைக்கும் போது அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதே தான். இதை தளபதிகளை கூட்டு பேசும்போது சிலர் சீனா தகவலை பெற்றுக் கொள்ளலாம், அருகிலே இருக்கிறது என்று, சிலர் சீனா அருகிலுக்கு அடிக்கடி முகநீட்டும் அமெரிக்க தகவலை பெற்றுக் கொள்ளலாம் என்று. இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக போய்விடும், அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர். இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார். இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தி, இதுல எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி இப்ப நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோட கூட்டணி வைத்து 10 MLA, 5 MP, இவ்வளவு சொத்து, கோடி இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத, பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு. அது ஏன் தமிழருக்கு ஆதரவாக வரும் நீங்க நினைக்கிறீங்க? பெரியாரின் கோட்பாடு, பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள்? நமது முன்னவர்கள், நம்முடைய தாத்தா தேவனையே பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள், அவர் நம்மவர், நம் தாத்தா. நம்மவர்கள் சொல்கிறது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதல் மொழி. இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார், அலெக்ஸ் கொலியர்.
முதலாக மனிதர் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா?